ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருச்சி மாவட்டத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் 2 வாலிபர்களுக்கு நடந்த பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க இன்றைய காணொலியில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுபோல் இன்னும் பல அமானுஷமான நிகழ்வுகள் பற்றி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இப்போவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருச்சி மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது சங்கர் அப்படின்ற ஒரு நபர் தாங்க. இது இவருக்கு நினைச்சான்னு பார்த்தீங்கன்னா ஆமாங்க. அப்படி என்ன நினைச்சேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சங்கருக்கு ஒரு 19 வயது இருந்திருக்குங்க. காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, சங்கர், இவருக்கு ஒரு தங்கச்சி இருந்திருக்காங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிதாங்க இருந்திருக்காங்க. இந்த சங்கருடைய அப்பாவுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்தமாக அப்பள வியாபாரம் தாங்க பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. இவர் படிக்கக்கூடிய கல்லூரியிலேயே இவருடைய உற்ற நண்பர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவருடைய பேர் தாங்க ஆதிகேசவன். இந்த ஆதிகேசவனுடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா, அம்மா, வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க. இவங்களுடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மேலோங்கி தாங்க இருந்திருக்காங்க. ஆனாலுமே படிக்கக்கூடிய வயசுல எந்த ஒரு வண்டியும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்களுடைய குடும்பத்தினர் இந்த ஆதிகேசவனுக்கும் ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே இந்த சங்கருடைய வீட்லையுமே ஒரு சைனா மொபைல் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி இவங்க கல்லூரி போயிட்டு இருக்கும் பொழுதே ஒரு நாள் தோராயமாக காலையில ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த பிரேக் டயத்துல இந்த சங்கர் இவருடைய நண்பர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, எங்களுடைய கிராமத்துல கருப்பணசாமி கோயில் திருவிழா நடந்துட்டு இருக்குடா, அதனால இன்றைய இரவு என்னுடைய கிராமத்துக்கு நீ வரலாமா, வந்த அப்படின்னா வள்ளி திருமண நாடகம் நம்மளுடைய கிராமத்துல இரவு நேரத்தில் நடக்க போகுது, அதை நம்ம 2 பேரும் போய் பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. இதை கேட்ட உடனே இவருடைய நண்பர் சரிடா, நான் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு நான் ஈவினிங்கே உனக்கு ஃபோன் பண்றேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. உடனே கல்லூரி முடிச்சுட்டு இந்த இருவரும் அவங்களுடைய கிராமத்துக்கு போயிட்டாங்க. இதுல இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இந்த சங்கர் கார்லியா இவர் இருக்கக்கூடிய கிராமத்துக்கு அருகாமையில் தாங்க அவருடைய கிராமமும் இருந்திருக்குது. அப்படி கல்லூரியை முடிச்சுட்டு இந்த இருவரும் அவங்களுடைய வீட்டுக்கு போனதுக்கு பிறகு இந்த ஆதிகேசவன் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசுறாருங்க. இன்றைய இரவு என்னுடைய நண்பனுடைய கிராமத்துல திருவிழா நடக்குது, அதனால திருவிழாக்கு நான் போலான் இருக்கேன், எனக்கு பர்மிஷன் தருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்ட உடனே சரிடா பார்த்து போயிட்டு வா, ஆனா உனக்கு பைக் எல்லாம் கொடுக்க முடியாது, சைக்கிள் வீட்டில் இருக்கு இல்லையா, ஒரு ரேஞ்சர் சைக்கிள் ஒன்று இருந்திருக்குதுங்க, அந்த சைக்கிள் எடுத்துட்டு நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரியே அன்றைய மாலை தோராயமாக ஒரு 6 மணிக்கு இவருடைய நண்பருக்கு கால் பண்ணி என்னுடைய அப்பா அம்மா பர்மிஷன் கொடுத்துட்டாங்கடா, நானே இரவு உன்னுடைய கிராமத்துக்கு கிளம்பி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. சரி மாப்பிள்ள, நீ சொன்ன மாதிரி வந்துடு அப்படின்ற மாதிரி தாங்க இவரும் காலை கட் பண்றாரு. அப்படி காலை கட் பண்ணதுக்கு பிறகு இந்த சங்கருடைய குடும்பத்தினர் ஆல்ரெடி அவங்களுடைய குடும்பத்தினரை காப்பு கட்டியிருக்காங்க அந்த கருப்பணசாமி கோயிலுக்கு. அதனால அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாமே அந்த கோயிலுக்கே நாங்கள் நேரடியாக போயிடறோம்டா, போனதுக்கு பிறகு நீ கொஞ்ச நேரம் கழிச்சு உன்னுடைய நண்பன் வந்ததுக்கு பிறகு நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அதே மாதிரியே இவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாரும் அந்த கோயிலுக்கு கிளம்பி போனதுக்கு பிறகு இந்த சங்கர் காத்துட்டு இருந்திருக்காருங்க இவருடைய நண்பருடைய வருகைக்காக. கிட்டத்தட்ட இரவு ஒரு 7:30 மணியை கடந்துருச்சு. இவ்வளோ நேரம் ஆகி தன்னுடைய நண்பன் வரலையே அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் கால் பண்ணுறாரு. அப்படி ஃபோன் கால் அட்டன் பண்ண உடனே இப்போதாண்டா நான் வீட்டிலேருந்து கிளம்பிட்டு இருக்கிறேன், நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாருங்க இந்த ஆதிகேசவன். அதே மாதிரியே மறுபடியும் ஒரு மணி நேரம் கிடந்துச்சுங்க. இரவு ஒரு 8 மணி இருந்திருக்கும். என்னாச்சுன்னு தெரியலையே, ஏன் இவ்வளோ நேரம் வராமல் இருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும் பொழுது தாங்க இன்னொரு விஷயம் இவருக்கு பொறி தட்டி இருக்குது. அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கிராமத்துக்கு அந்த ஆதிகேசவனுடைய கிராமத்துலேருந்து வருவதற்கு 2 பாதை இருக்குது. ஒரு பாதை ரோட்டு வழி பாதைங்க, இன்னொரு பாதை பொட்டல் காடு மாதிரி இருக்கக்கூடிய ஒத்தையடி பாதை. அந்த கிராமத்து மக்களை பொறுத்த வரைக்கும் இரவு நேரத்தில் அந்த பாதையை யூஸ் பண்றதுக்கே பயப்படுவாங்க. ஒரு சில பிரச்சனைகள் அங்கே இருக்குன்ற காரணத்தினால காலை நேரத்தில் மட்டும்தாங்க அந்த வழியை யூஸ் பண்ணுவாங்க. இரவு நேரத்தில் ஆட்கள் நடமாட்டமே இருக்காது. இந்த விஷயத்த தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்லாம மறந்துட்டோமே, அவன் பாட்டுக்கு அந்த ஒத்தையடி பாதையில வந்துட்டானா என்ன பண்றது, அதுவும் தனிமையில இருக்க போறான், உடனே கால் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய நண்பருடைய நம்பருக்கு கால் பண்றாரு. கால் பண்ணா இவருடைய நண்பர் அந்த காலை எடுக்கவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியலையே, திரும்ப அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டான், ஒருவேளை வந்துட்டு இருக்கிறான் போல அதனாலதான் எடுக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்றாரு. கிட்டத்தட்ட அன்றைய இரவு ஒரு 9 மணி ஆயிடுச்சுங்க. இவர் பொறுமை இழந்து தன்னுடைய நண்பன் வரப்போறது கிடையாது, போனே எடுக்க மாட்டான், பேசாம நம்மளே கிளம்பி போயிருவோம் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய வீட்டை விட்டுட்டு வெளியே கிளம்ப போறாரு. அந்த நேரத்தில் இவருடைய வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டே இவருடைய நண்பர் இவரை கூப்பிட்டு கத்துற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. உடனே கதவை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு இந்த சங்கர் வெளியே நிற்கிறாருங்க. இவர் நினைச்சது சரிதான், இவருடைய நண்பர் தாங்க ஆப்போசிட்ல நின்றுட்டு இருக்கிறாரு. என்னடா ஆச்சு மாப்பிள்ள, நான் இத்தனை தடவை ஃபோன் பண்ணி நீ எடுக்கவே இல்லை, சாயங்காலம் வரேன்னு சொன்னேன்,
நைட் வரையும் வெயிட் பண்ணி பார்த்தா 9 மணியும் கடந்துருச்சு. இதுக்கு மேலே நீ வந்து என்ன பண்ண போற? தேவையில்லாமல் டென்ஷன் ஆக்காம நீ முதல்ல உன்னுடைய ஊருக்கு கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. அப்பெல்லாம் நீ கோவப்பட்டு திட்டாத, என்னுடைய சூழ்நிலையை நீ புரிஞ்சுக்கிட்டு பேசு, அதான் நான் வந்துட்டேல, வா கிளம்பும் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிட்றாரு. அப்படி கூப்பிடும் பொழுது இவருடைய நண்பரை வந்து நல்லா நோட் பண்ணுறாருங்க. அவர் வந்து தனியாக நடந்து தான் வந்திருக்கிறாரு. நீ உன்னுடைய கிராமத்துலேருந்து நடந்து தான் வந்தியா? உன்னுடைய வீட்டில் வந்து பைக்கு கூட தரலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பைக்கெலாம் தரலடா, சைக்கிள் தான் கொடுத்தாங்க. அந்த சைக்கிள்லேயுமே நான் வரும் பொழுதே வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அதனால ஏறலாத காரணத்தினால அந்த வண்டியை வந்து அங்கனுக்குள்ளே ஒரு மூலையிலே வந்து யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சு வச்சிட்டேன். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாரு. உடனே இந்த சங்கரம் அவருடைய வீட்டு வாசல் கதை வந்து போட்டு மூடிட்டு இந்த இருவரும் அவங்களுடைய கிராமத்துலேருந்து அப்படி நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கருப்பணசாமி கோயில் திருவிழா நடக்குது இல்லையா, அந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய கிராமத்துடைய ஆரம்பத்து பகுதியில் அங்கே இருக்குது. ஆனால் இவங்க வந்து அங்கே போகலைங்க. இவங்க வந்து வள்ளி திருமணம் நாடகம் நடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தான் போகிறாங்க. அந்த வள்ளி திருமணம் நாடகம் நடக்கக்கூடிய அந்த பகுதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டல் பகுதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அவுட்டர் பகுதியில் அங்கே இருக்குது. அதாவது இந்த கிராமத்துடைய எல்லை பகுதியில் தான் இருக்குது. அதனால இந்த இருவரும் வந்து நடந்து பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சங்கர் வந்து அவருடைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு, என்னுடைய அப்பா அம்மா எல்லாருமே வந்து கோயிலுக்கே போயிட்டாங்கடா, ஏன்னா என்னுடைய அப்பா வந்து காப்பு கட்டியிருக்கிறாரு, அதனால நம்ம நாடகம்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. சரிடா அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே வந்து அமைதியாகவே இந்த இருவருமே வந்து நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சம் தூரத்து கடந்து ஒரு சின்னதாக ஒரு முருகன் கோயில் இருந்திருக்குது. அந்த முருகன் கோயிலை பார்த்த உடனே இந்த சங்கர் வந்து இவருடைய நண்பரை கூப்பிட்டு சொல்றாருங்க, பக்கத்தில் ஒரு முருகன் கோயில் இருக்குது, அந்த கோயில் பூசாரி அநேகமாக இப்போ பூட்டிட்டு போயிடுவாரா, நம்ம போய் பூஜை பண்ணிட்டு நம்ம கிளம்பி போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சாமி கும்பிட்டு போவோம்னு சொல்கிறாரு. இல்லை மாப்பிள்ள, எனக்கு வந்து சாமி கும்பிட்டு விருப்பம் இல்லை, அதனால நான் இங்கேயே நின்றுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேற, ஏன்டா அப்படி பண்ணுற, கோயிலுக்கு தான் உன்னை கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இவருடைய நண்பர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைடா நான் இப்போ தான் வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்தேன், அசைவம் சாப்பிட்டுட்டு யாராவது கோயிலுக்குள்ளே வருவாங்களா, அதனால நீ போயிட்டு வா, நம்ம நாடகத்துக்கு மட்டும் போவோம் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. உடனே இவருடைய நண்பரை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கிட்டே நிற்க வச்சுட்டு இந்த சங்கர் மட்டும் இந்த முருகன் கோயிலுக்குள்ள நுழையிறாரு. இவர் நினைச்ச மாதிரியே அந்த முருகன் கோயிலுடைய பூசாரி வந்து எல்லாமே முடிச்சுட்டு அந்த கோயிலை வந்து பூட்டிட்டு கிளம்புறதுக்காக தயாராக இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் இந்த பையனை பார்த்த உடனே ஒரு மடியா விரிச்சு பார்த்துருக்காருங்க. என்னாச்சு சாமி, ஏன் என்னை ஒரு மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி இந்த சங்கரம் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றுமில்லப்பா, நீ முதல்ல இங்கேயே நில்லு அப்படின்ற மாதிரி தாங்க அவருக்கு வந்து பூஜையெல்லாம் பண்ணி அந்த விபூதி எடுத்து இவருடைய நெற்றியில் பூசி விட்றாரு. சரி, உன் கூட வந்து உன்னுடைய நண்பன் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இதை கேட்ட உடனே இந்த சங்கருக்கு தூக்கி வாரி போட்டிருக்குதுங்க. என்ன காரணம்னா, இந்த சங்கரும் இவருடைய நண்பர் வந்தது வந்து இந்த பூசாரிக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அவர் கோயிலுக்குள்ளே தானே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவனை வந்து கொஞ்சம் தூரம் கடந்தே வந்து நிற்க வச்சுட்டான். அப்புறம் எப்படி இந்த கோயில் பூசாரி கரெக்டாக கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தாங்க திணறி போய் நிற்கிறாருங்க. சரி, ஒன்றும் இல்லை, ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்ற மாதிரி தாங்க கோயிலுக்குள்ளே போய் ஒரு கயிறு எடுத்துகிட்டு வராரு. அப்படி கோயிலுக்குள்ளே போய் ஒரு பச்சை கயிறு எடுத்து இவரோட கையிலையும் கட்டி விடுறாரு. இந்த கயிறை இக்காரணத்தை கொண்டு நீ கழட்டிடாதப்பா அப்படின்ற மாதிரி தாங்க வான் பண்ணுறாரு. சரிங்க சாமி அப்படின்ற மாதிரி தாங்க யோசிச்சபடியே இந்த சங்கரும் அந்த கோயிலை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து பார்க்கும்பொழுது சுற்றி முற்றி பார்க்குறாருங்க, இவருடைய நண்பரை ஒரு இடத்துல நிற்க வச்சார் இல்லையா, அந்த இடத்துல ஆளக்கானா. எங்கடா மாப்பிள்ள போன, நீ இங்கே போயிருக்க அப்படின்ற மாதிரி தாங்க கத்திட்டு வந்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த கோயிலையுமே தாண்டி ஒரு 100 மீட்டர் தள்ளி இவருடைய நண்பர் நிற்கிற மாதிரி தாங்க சத்தம் கேட்குது. நான் இங்கே நிற்கிறேன் மாப்பிள்ள, நீ முதல்ல கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே இந்த சங்கருமே அவர் சொன்ன திசைக்கு பார்த்து அவர் கூடயே நடந்து போக ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நேரத்தில் உன் கையில் என்னடா கட்டியிருக்கிற அப்படின்ற மாதிரி இவருடைய நண்பர் ஆதிகேசவன் கேட்குறாரு. என் கையில் ஒன்றும் இல்லை, நான் முருகன் கோயிலுக்கு போனேன்ல, அங்கே இருக்கக்கூடிய கோயில் பூசாரி தான் கையில் வந்து கயிறு கட்டி விட்டாரு, எக்காரணத்தை கொண்டு கழட்டிடாதீங்க அப்படின்ற மாதிரி என்னை வான் பண்ணி சொன்னார். என்னன்னு தெரியல, ஒருவேளை இரவு நேரத்தில் நம்ம வந்து பொட்டல் பகுதிக்கு போகிறோம் இல்லையா, அதனால காத்து கருப்பு எதுவும் அண்டிடக்கூடாது அப்படின்ற காடி கட்டி விட்டுருப்பார் போல, நீயும் வந்திருந்தா அவன் கையில கட்டி விட்டுருப்பாரா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. நீ இப்போவே உன் கையில் இருக்க கயிறு அவுத்து போடு, நீ இதெல்லாமா முதல்ல நீ நம்பிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆதிகேசவன் சொல்கிறாரு. இதனால என்ன இருக்குது, எனக்கு முருகன் சாமின்னா ரொம்ப பிடிக்கும், அவர் கோயிலுக்கு போயிட்டு கயிறை கட்டிட்டு வரதுல என்ன தப்பு இருக்குது, உனக்கு பிடிக்கலன்னா நீ கம்முடு வாடா அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. இல்லை இப்போ உன் கையில் இருக்கக்கூடிய அந்த கயிறை வந்து கழட்டினா மட்டும் தான் நான் அவன் கூட வருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரி, வேற வழியே இல்லை, தன்னுடைய நண்பன் இவ்வளோ அடம் பிடிச்சி சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த கயிறை வந்து கையிலேருந்து கழட்டுறாரு. கழட்டிட்டு இவருடைய பாக்கெட், மேல் பாக்கெட் இருக்கு இல்லையா, அதில் போடுறாரு. கயிறை தூக்கி போடாமல் மறுபடியும் எதுக்கடா மேல் பாக்கெட்டில் வைக்கிற அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆதிகேசவன் கேட்குறாரு. நீ சொன்ன மாதிரி நான் கயிறை கழட்டிட்டேன், ஆனால் அதை தூக்கிலாம் போட முடியாது, எனக்கு பிடிச்ச தெய்வம் இதுதான், நான் இந்த கயிறை வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போய் கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க அவருடைய பாக்கெட்டில் வச்சுட்டு போட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அதன் பிறகு இந்த இருவருமே நடந்தே போய் அந்த புட்ட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வள்ளி திருமணம் நாடகம் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கே போயிட்டாங்க. அப்படி அந்த இடத்துக்கே போய் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக அந்த புட்டல் பகுதியில் நடக்கக்கூடிய அந்த வள்ளி திருமணம் நாடகத்தையே தாங்க பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி இதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது இந்த சங்கர் வந்து இவருடைய நண்பரை வந்து நல்லா நோட்டம் விட்டுருக்காரு. இவர் பக்கத்துல தாங்க அவருமே உட்காந்துருக்கிறாரு. ஒரு மடியா பித்து பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு இடத்த வந்து உத்து பார்த்தபடியே இருக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன்டா வந்ததுலேருந்தே நான் நோட் பண்ணுறேன், என்கிட்ட
என்கிட்ட முகம் கொடுத்து கூட ஒழுங்கா பேச மாட்டேற, எதையோ ஒரு திசையை நோக்கி ஏதோ ஒரு பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கிறே அப்படின்ற மாதிரி தான் கேட்கிறாரு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ நாடகத்தை பாரு அப்படின்ற மாதிரி தாங்க அவருமே வந்து சத்தம் போடுறாரு. சரி இவனுக்கு என்னமோ ஆச்சு போல, வீட்டில் ஏதோ சத்தம் போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சிருக்காரு. அந்த நேரத்தில் இந்த சங்கருடைய மொபைல் நம்பருக்கு யாரோ கால் பண்ற மாதிரி தெரியுது. அட்டன் பண்ணி பார்க்கும்பொழுது யார் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கருடைய நண்பர் ஆதிகேசவன் இருக்கார் இல்லையா, அவருடைய அப்பா தாங்க ஃபோன் பண்றாரு. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு இவருக்கு இறக்குள்ளேயே நடுங்கி போயிருச்சுங்க. அப்படி இந்த ஆதிகேசவனுடைய அப்பா என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிகேசவனுடைய அப்பா இருக்கார் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க. இவருடைய அப்பா, இவங்களுடைய அம்மா மற்றும் இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து அவங்களுடைய வீட்டில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இவங்களுடைய வீட்டை சுற்றி யாரோ நிறைய நபர்கள் வந்து ஓடி வர மாதிரி தெரிஞ்சிருக்குது. உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க அந்த கதவை திறந்துட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் திணறினபடியே ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு இந்த ஆதிகேசவனுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தூக்கி வாரி போட்டுருக்குதுங்க. அப்படி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்தையடி பாதை வழியாக தானே இவங்களுடைய கிராமத்துக்கு போயாகணும், அதாவது இந்த சங்கருடைய கிராமத்துக்கு. அந்த ஒத்தையடி பாதையில் யாரோ ஒரு பையனை வந்து குத்தி போட்டிருக்காங்க. அந்த பையன் வந்து வெள்ளத்தில் மிதந்து இறந்து போய் கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதே எதுக்குப்பா எங்க கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிற, யார் அந்த பையன் அப்படின்ற மாதிரி தாங்க அதிர்ச்சியோட கேட்கறாங்க. அப்படி கேட்கும்பொழுது அது வேற யாருமே கிடையாது, உங்களுடைய பையன் ஆதிகேசவன் தான் இறந்து போய் கிடக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிருச்சுங்க. ஐயோ என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தாங்க பதறினபடியே வீட்டை கூட்ட பூட்டாம அப்படியே ஓட்ட முடிச்சு அந்த ஒத்தையடி பாதைக்க போறாங்க. அப்படி போய் பார்க்கும்பொழுது அந்த இடத்துல இவங்களுடைய பையன் வந்து முதுகுலேயே குத்துப்பட்ட மாதிரி கீழே வந்து சரிஞ்சு போய் விழுந்து இறந்தபடி கிடந்திருக்கிறாருங்க. இந்த காட்சியை அங்கே இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து அப்படியே வட்டம் போட்டு கூட்டமாக நின்று பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த சங்கருடைய நம்பருக்கே கால் பண்ணி தன்னுடைய மகன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இந்த சங்கர் வந்து பயங்கரமா சிரிக்கிறாங்க. என்னப்பா விளையாண்டுட்டு இருக்கிறீங்க, என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என் பக்கத்துல உட்காந்துருக்கான், அந்த சடலத்தை எதுவும் திருப்பி எதுவும் பார்த்தீங்களா, அவனுடைய முகத்தை நல்லா பார்த்தீங்களா, ஏன்னா அவன் என் கிட்ட தான் உட்காந்துருக்கான் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த சங்கர் ஆணித்தலமாக அடிச்சு சொல்றாரு. இல்ல தம்பி உனக்கு புரியல, நான் சொல்ல வரதை நீ முழுசா கேளு. அவனுடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு உன்னுடைய கிராமத்துக்கு உன்னை பார்க்க வரேன்னு போனானா, அந்த சைக்கிளுமே அந்த இடத்துல தான் இருக்குது, உன்னுடைய நண்பனும் இறந்து போய் தான் கிடக்குறான், இதுக்கு மேல எங்களால் பேச முடியல, நீ முதல்ல அவனை வந்து பார்க்கறதுக்காக கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தாங்க ஃபோன் காலை வந்து கட் பண்றாரு. கட் பண்ண உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல. இவருடைய நண்பர் பக்கத்துல தாங்க உட்காந்துருக்கிறாரு. என்னடா ஆச்சு, ஏன் ஒரு மாதிரியா நீ உட்காந்துருக்கிற, உன்னுடைய அப்பாவும் என்னென்னமோ சொல்றாங்க, அங்கே வேற யாரோ ஒருத்தர் வந்து செத்து போய் பிணமா கிடப்பாங்க போல, அதை பார்த்துட்டு நீ தான் சொல்லி என்கிட்டே சொல்றாரா, என்னால் நம்பவே முடியல அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. சரி வா நம்ம வந்து கிளம்பி போவோம், நாடகம் பார்த்ததெல்லாம் போதும்டா, என்னுடைய அப்பா அம்மா வந்து கோயிலே இருந்துட்டு விடிய காலையில் தான் வருவாங்க, நீ இப்போலாம் உன்னுடைய கிராமத்துக்கு கிளம்பி போகணா, நம்ம முதல்ல என்னுடைய வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போயிட்டு நீயே வந்து ஃபோன் பண்ணி தரேன், உன்னுடைய அப்பா கிட்ட பேசுறா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அவருமே எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் இவர் கூடயே எந்திரிச்சு அந்த இடத்தை தாண்டி நடந்து வந்துருக்கிறாரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுதே மறுபடியும் இவருடைய ஃபோன் வந்து ரிங் ஆகிற மாதிரி தெரியுதுங்க. ஃபோனை அட்டன் பண்ணும்பொழுது யார் பேசுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சங்கர் இருக்கார் இல்லையா, இவருடைய அப்பா தாங்க பேசுறாரு. அப்படி இந்த சங்கருடைய அப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவருக்கு மூச்சே நின்று போயிடுச்சுங்க. அப்படி அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய நண்பனை வந்து யாரோ குத்தி போட்டாங்க போலப்பா, நாங்கள் கோயிலிருந்து அவனுடைய சடலத்தை பார்க்கறதுக்காக தான் அந்த ஒத்தேடி பாதைக்கே போயிட்டு இருக்கிறோம், வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவன் எதுக்கு ஒத்தேடி பாதையில் வரணும், அவனை வந்து ரோடு வழியாகவே நீ வர சொல்லிக்கலாம்ல, நீ சொல்லாம விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி தானே திட்டுறாரு. என்னப்பா சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் அவர் விளாடுறீங்களா, அவன் என் கூட தான் நடந்து வந்துட்டு இருக்கிறான், நீங்க என்னமோ அவன் செத்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாரு. இப்படி ஃபோன் காலை கட் பண்ணதுக்கு பிறகு இந்த சங்கரம் இவருடைய நண்பரை பார்த்தபடியே எந்த ஒரு வார்த்தையும் பேசாம விறுவிறுன்னு நடந்து வந்திருக்காங்க. சரியாக ஒரு 1/2 கிலோமீட்டர் கடந்து வந்திருப்பாங்க. அந்த நேரத்தில் இந்த சங்கருடைய மொபைல் ஃபோன் வந்து மறுபடியும் ரிங் ஆகிற மாதிரி தெரியுது. அட்டன் பண்ணி பார்த்தா எதிர்ப்புறத்தில் இவங்களுடைய அப்பா தாங்க பேசிட்டு இருக்கிறாரு. நான் சொன்னா நீ நம்பலையில, உன்னுடைய நண்பன் இறந்து போன அந்த இடத்துல தான் நானும் நிற்கிறேன், அதே மாதிரி உன்னுடைய நண்பனுடைய அப்பாவும் நிற்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்தினரே நிற்கிறாங்கடா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிராமத்திலேயே சரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்திலேயே சரி நிறைய ஆண்கள் பெண்கள் வந்து கூட்டமாக நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க, உன்னுடைய நண்பன் தாண்டா செத்து போய் சடலமாக கிடக்கிறது, அவனோட சைக்கிளுமே ஒரு மூலையில் வந்து தள்ளி போய் விழுந்து கிடக்குது, அவனோட முதுகுலையே யாரோ பலமாக குத்தி போட்டிருப்பாங்க போல, அதனால தான் துடி துடிக்க இறந்து போய் கிடக்கிறான்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே இவருக்கு நெஞ்சமெல்லாம் பதற ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னப்பா விளாண்டுட்டு இருக்கிறீங்க, என் ஃப்ரெண்டு என் பக்கத்தில் நடந்துட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி தாங்க அவர் சொல்றாரு. தம்பி நான் சொல்றது போது நீ கேளு, உன்னுடைய ஃப்ரெண்டு உயிரோடவே இல்ல, அவன் இறந்து போயிட்டான், அவன் இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேல இருக்கும் போல, ஏன்னா அந்த ரத்தம் எல்லாமே ஒரு மாதிரி வந்து கிளாட் ஆகி இருக்குது, உன் பக்கத்துல வந்துட்டு இருக்கிறது உன் ஃப்ரெண்டே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அடுத்த நிமிஷமே இவருடைய ஃபோன் கால் வந்து ஒரு மாதிரியா வந்து இறையுது. டக்குன்னு ஃபோன் கால் கட் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாருங்க. இவருடைய வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் வந்து இவருடைய நண்பர் இவர் கூட தானே வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சாரு. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு இருக்கிறது இவருடைய நண்பரே கிடையாதுங்க. ஏதோ ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கோரமான கருப்பு உருவத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கரியா ஆன்மா தாங்க. அந்த ஆன்மா ரூபத்தை பார்த்த உடனே இவருக்கு உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு நடுக்க ஆரம்பிச்சிச்சு. தன்னுடைய நண்பன் தானே தான் கூட வரான் அப்படின்ற மாதிரி நினைச்சோம், அப்போ இது யாரு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் அந்த இடத்த விட்டு ஓட்ட முடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி திரும்பியே பார்க்காம ஓட்ட முடிச்சு இவருடைய வீட்டுக்கும் வந்து சேர்றாருங்க.
வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இவருடைய வீட்டினுடைய கதவை இழுத்து போட்டு மூடுறாருங்க. உடனே உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பயங்கரம் இருந்தாலுமே மறுபடியும் இவருடைய அப்பா நம்பருக்கு கால் பண்றாரு. என்னப்பா சொல்றீங்க, என்னுடைய ஃப்ரெண்டு உண்மையிலேயே இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி தாங்க ஊன்னு அழுக ஆரம்பிக்கிறாரு. ஆமாடா, அவனை யாரோ கொலை பண்ணி போட்டாங்கடா, அதனால தான்டா உண்மை சொல்லிட்டு இருக்கிறேன். நீ இப்ப ஒன்று பண்ணு, நீ அங்கேயே இரு, கொஞ்ச நேரத்துல நான் வந்து உன்னை வந்து கூட்டிட்டு போயிடுறேன், அது வரைக்கும் நீ அங்கேயே இருடா, வேற எங்கேயும் போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு ஃபோன் காலை வந்து கட் பண்றாரு. கட் பண்ணிட்டு தன்னுடைய நண்பன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் அவன் இறந்து 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எப்படி நம்ம கூட வந்து அந்த நாடகத்தை எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான், கோயிலுக்கு கூட வரமாட்டேன்னு சொன்னானே அப்படின்ற மாதிரி அந்த எல்லா விஷயமும் இவருக்கு வந்து சிங்க் ஆயிருக்குதுங்க. அந்த நேரத்தில் இவருடைய வீட்டினுடைய கதவுகள் வந்து பலமாக தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. யார் கதவு தட்டுறா, யார் நீங்கள் அப்படின்ற மாதிரி தாங்க உள்ளுக்குள்ளே இருந்தபடியே கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது வெளியே இருந்து சொல்லக்கூடிய அந்த சத்தம் வந்து இவருக்கு ஆங்காரமாக கேட்டிருக்குது. அதாவது இவருடைய நண்பர் தாங்க வெளியே நின்றுக்கிட்டே கூப்பிட்றாரு. என்னடா நாடகம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்ட, ஏன் கதவை திறந்து வெளியே வரமாட்டற, இல்லைன்னா கதவை திறந்து விட்டு நான் உள்ள வரேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இப்படி தன்னுடைய நண்பன் ஆன்மா ரூபத்தில் பேசுகிறான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இவரையே அறியாமல் ஃபேண்ட்டில் யூரின் போயிட்டாருங்க. அதன் பிறகு டே நீ வெளியே போடா, நீ இங்கே இருக்காதா அப்படின்ற மாதிரி தாங்க பயத்தோடயே சொல்கிறாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுதே இவருடைய நண்பருடைய ஆன்மா ஆக்ரோஷமாக மாற ஆரம்பிச்சிருக்குது. கதவை தொடடா, நான் உள்ளே வரணும்டா, கதவை தொடடா, நம்ம நாடகம் பார்ப்ப போகும்டா அப்படின்ற மாதிரி தாங்க திரும்ப திரும்ப சொல்லி அந்த கதவை தட்டிகிட்டே இருந்திருக்குது. கொஞ்ச நேரத்தில் இவர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இவருடைய ஃபேண்ட் பாக்கெட்டில் வந்து கை விடுறாருங்க. ஃபேண்ட் பாக்கெட்டில் கை விட்டு பார்த்தா அவர் ஏற்கனவே முருகன் கோயிலேருந்து ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்தார் இல்லையா, அந்த கயிறு அந்த ஃபேண்ட் பாக்கெட்டில் இல்லை. அதன் பிறகு தாங்க இவருக்கு யோசனையும் வந்திருக்குது, நம்ம மேல் பாக்கெட் சட்டையிலான்னு வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க கை விடுறாரு. பார்த்தா அந்த கயிறு இருந்திருக்குது. அந்த கயிறு எடுத்து இவருடைய கையிலேயே மறுபடியும் கட்டியிருக்கிறாரு. முருகா முருகா முருகா, நீதான் என்னை காப்பாற்றணும் முருகா அப்படின்ற மாதிரி தாங்க மனதார வேண்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த அமானுஷமான குரல் காற்றுல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருக்குது. அதன் பிறகு தாங்க இவருக்கு நிம்மதி பெருமூச்சே வந்திருக்குது. அதன் பிறகு இனிமேல் நம்ம வந்து தன்னுடைய அப்பா வர வரைக்கும் கதவை திறக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க வெயிட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலே இவருடைய வீட்டுடைய கதவுகள் வந்து மறுபடியும் தட்டுமாடி சத்தம் கேட்குது. அப்பயுமே கொலையை நடுங்கினபடி உடம்பெல்லாம் வேர்த்து கிட்டு நடுங்க ஆரம்பிச்சபடியே உட்காந்துருக்கிறாருங்க ஒரு மூலையிலேயே. தன்னுடைய அப்பா தான் வந்துட்டாரா அல்லது மறுபடியும் அந்த ஆன்மா தான் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி தாங்க ஏகப்பட்ட யோசனையோடு இருந்திருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது வெளியே வந்து நிற்கிறது தன்னுடைய அப்பா தான் அப்படின்றது புரிய வந்திருக்குது. உடனே வேகமாக போய் அவருடைய வீட்டினுடைய கதவை திறந்து பார்க்கும்பொழுது இவருடைய அப்பா வெளியே தாங்க நின்றுட்டு இருக்கிறாரு. தம்பி வாடா கிளம்பி போகும், உன்னுடைய நண்பனுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் நம்ம கலந்துக்கணும் இல்லையா, அது வந்து காலையில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் இப்போவே போயிடுவோம்டா, எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. சரிப்பா இருந்தா உடனே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய காலில் வந்து செப்பல் மாட்ட போகிறாரு. செப்பல்லாம் மாட்டக்கூடாதா, செப்பலே மாட்டாம வா அப்படின்ற மாதிரி தாங்க கூப்பிட்றாரு. உடனே இவருடைய வீட்டை தாண்டி செப்பலே கூட போடாமல் அப்படி வெளியே வர பார்க்குறாரு. அது என்ன கையில் கயிறு, அந்த கயிறை முதல் அவுத்து போட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இல்லைப்பா முருகன் கோயிலுக்கு போயிருந்தேன், அந்த கோயிலில் கட்டி விட்டார் பூசாரி, அதுதான் இந்த கயிறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இளவு வீட்டு போகிறப்ப கயிறுலாம் கட்டக்கூடாதுப்பா, அந்த கயிறை வந்து கழட்டி போட்டுரு, நானே காப்பெல்லாம் கழட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவருடைய அப்பா சொல்கிறாரு. உடனே இந்த சங்கரமே இவருடைய அப்பாவுடைய கையை வந்து நோட் பண்ணி பார்க்குறாருங்க. காப்பை ஆல்ரெடி இளவு வீட்டு போகணும் அப்படின்னா கழட்டிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய அப்பா கழட்டிட்டார் போல அப்படின்ற மாதிரி தாங்க இவருமே அந்த கயிறை கழட்டி அந்த வீட்டிலேயே வந்து தூக்கி வீசுறாரு. வீசிட்டு இந்த இருவரும் நடந்து போகிறாங்கங்க. அந்த வீட்டை தாண்டி அந்த இவருடைய நண்பருடைய வீடு இருக்கு இல்லையா, அடுத்த கிராமத்துக்கு போகலாம் அப்படின்றக்காக அந்த ரோட்டு பாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது இவருக்கு மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுதுங்க. ஃபோன் ரிங் ஆன உடனே அட்டன் பண்ணுறாருங்க. எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய அந்த குரலை கேட்டு இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபோனில் வந்து எதிர்ப்புறத்தில் பேசுறது வேறு யாருமே கிடையாதுங்க, இவருடைய அப்பா தாங்க. தம்பி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணப்பா, இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் உன்னுடைய வீட்டுக்கு வந்துடுவேன், அதன் பிறகு உன்னை கூப்பிட்டுக்கிட்டு உன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அப்படி பேர்ஞ்சபடியே பக்கத்தில் நடந்து வந்திருக்கிறார் இல்லையா இவருடைய அப்பா, அவரை வந்து உத்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்பொழுது மறுபடியும் இவருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. இவருடைய நண்பர் தாங்க தத்ரூபமாக அப்படியே ஆக்ரோஷமாக அந்த கருகருன்னு இருக்கக்கூடிய அந்த கரிய உருவம் இவர் கூடயே நடந்து வந்துட்டு இருக்குது. அப்போ நம்மளுடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய அப்பாவுடைய அந்த உருவ தோட்டத்திலே மாறி நம்மளை வந்து ஆக்குபை பண்ணி தான் நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபோன் கால் பேசிட்டு இருக்கக்கூடிய இவருடைய அப்பா என்னாச்சுடா, ஏன்டா பதிலே சொல்லாமல் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. எந்த ஒரு பதிலையுமே சொல்லாமல் அந்த ஃபோனை வந்து அப்படியே கீழே போட்டுட்டு வேகமாக ஓட்ட முடிக்கிறாருங்க. பின்னாடியே திரும்பி பார்த்தபடியே வந்துட்டு இருக்கிறாருங்க. ஆனால் அந்த உருவம் இவரை விடுற மாதிரியே தெரியல, அதுவும் கூடவே துரத்தி காற்றுல அப்படியே பறந்துட்டு வந்தா அப்புறம் அந்த மாதிரி தாங்க அந்த அமானுஷமான உருவம் இவரை பின்னோக்கியே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு திடீர்னு அந்த உருவத்தை யாரோ ஓங்கி அடிச்ச மாதிரி தாங்க சத்தம் கேட்டுருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. அந்த ஆன்மா ஏதோ ஒரு மூலையில் போய் உழுகுற மாதிரி தெரியுது. கொஞ்சம் தூரம்
தூரத்துல இருந்து ஏதோ ஒரு தீபம் வந்து எரிஞ்சுக்கிட்டு, அதாவது ஒரு பெரிய கட்டையில வந்து தீப்பந்தம் மொத்த வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பந்தத்தை வந்து யாரோ ஒருத்தர் கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பிடிச்சிக்கிட்டே ஓட்டம் முடிச்சு வர மாதிரி தெரியுதுங்க. யார் இந்த நபர், இவர் தான் நம்மளை வந்து காப்பாற்ற போறதா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது ஓட்டம் முடிச்சு வந்த அந்த நபர் இவருடைய கையை பிடிச்சிக்கிட்டு தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. என்னை எங்க இழுத்துட்டு போறீங்க, என்னை என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க பயந்தபடி கேட்கிறாரு. அப்படி ஓடி வந்த அந்த நபர் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இவருடைய கையை இறுக பற்றி பிடிச்சிக்கிட்டு அப்படி வேக வேகமாக ஓட்டம் பிடிக்கிறாருங்க. இவருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாம பின்னோக்கியே திரும்பி பார்க்குறாருங்க, அந்த உருவம் இருக்குதா அப்படின்ட்டு. அந்த உருவம் ஒரு மூலையிலேயே நின்றுக்குச்சுங்க. அதாவது ஒரு இடத்தை தாண்டி அந்த எல்லையை தாண்டி வரவே இல்லை. ஆனா இந்த நபர் வந்து கையில தீப்பந்தம் வச்சிருக்கிறார் இல்லையா, அவர் வந்து இவரை விடாம பிடிச்சபடியே இவருடைய ஊருக்குள்ள நுழையிறாரு. அப்படி ஊருக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகுதாங்க இங்க இருக்கக்கூடிய டியூப்லைட் வெளிச்சத்துல நம்ம கையை வந்து பிடிச்சிருக்காரு இல்லையா, அந்த நபர் வேற யாருமே கிடையாது, இந்த கோயிலுக்காக காப்பு கட்டியிருக்கக்கூடிய கருப்பசாமி வேஷம் போட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் தான். அருள் வந்து தான் நம்ம கையை பிடிச்சிருக்காரு அப்படின்றதே இவருக்கு புரிய வந்திருக்குதுங்க. அதன் பிறகு அந்த நபர் எங்கே கொண்டுட்டு போறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பணசாமி கோயில் வாசலுக்கு முன்னாடி இழுத்துட்டு போறாருங்க. இழுத்துட்டு போனதுக்கு பிறகு ஆக்ரோஷமாக அந்த நபர் வந்து ஆட்டமா ஆடுறாருங்க, சாமி ஆட்டம் ஆடுற மாதிரி. இதை பார்த்துக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே தகச்சு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு தாங்க மார்ச்சூரியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இறந்து போன இந்த ஆதிகேசவனுடைய குடும்பத்தினர் மற்றும் இந்த சங்கருடைய குடும்பத்தினர், அவங்களுக்கு கால் வருது. உங்களுடைய பையன் வந்து கோயிலில் தான் இருக்கிறான், சாமி வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்குது, உடனே கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. அடுத்த நிமிஷமே பைக் எடுத்துக்கிட்டு இந்த சங்கருடைய அப்பா உடனே இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு வராருங்க. வந்ததுக்கு பிறகு அந்த சாமியாட்டம் மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்டயே, சாமி என்னாச்சு சாமி அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கேட்கும் பொழுது அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, இந்த பையனுடைய உயிரே கொஞ்ச நேரத்தில் போயிருக்கோம், நான் மட்டும் சரியான நேரத்தில் அங்கே போகலை அப்படின்னா இவனை வந்து அந்த ஆன்மா போட்டு தள்ளியிருக்கோம். இறந்து போனான் இல்லையா ஆதிகேசவன் அப்படின்ற அந்த பையன், அந்த பையனுடைய ஆன்மா உன்னுடைய பையனை வந்து போட்டு தள்ளியிருக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமா கத்திட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு தாங்க தெரிஞ்சிருக்குது தன்னுடைய பையனுடைய உயிரையே காப்பாத்திருக்குது இந்த சாமி அப்படின்றது புரிய வந்திருக்குதுங்க. அதன் பிறகு நானே காப்பாத்திட்டேன், இனி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கேயே பூஜை புனஸ்காரங்களாம் பண்ணி அந்த கையில தீப்பந்தம் வச்சிருக்காரு இல்லையா, அந்த நபரே அந்த தீப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பல் எடுத்து இவருடைய நெற்றியில பூச்சி விடுறாரு. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த காத்து கருப்பு உங்களை தொடர்ந்து வராது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அதன் பிறகு இவங்களுடைய பையனை சமாதானப்படுத்தி இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீ இந்த நேரத்துல எல்லாம் உன்னுடைய இறந்து போன நண்பனுடைய வீட்டுக்கு வர வேணாம்டா, நாங்க போயிட்டு வரோம், மறுநாள் காலையில் வந்து எப்படி நம்ம வந்து ஊர்வலத்துக்கு கலந்தாகணும் இல்லையா, அப்போ போய்க்கிறோம் அப்படின்ற மாதிரி தாங்க சமாதானப்படுத்துறாரு. அதே மாதிரி தன்னுடைய நண்பன் இறந்ததுக்கு பிறகும் அவன் வந்து ஆன்மாவா நம்மளை வந்து காவு வாங்க வந்திருக்கிறானே அப்படின்ற மாதிரி நினைச்சபடியே பயத்தோடு இருந்திருக்கிறாருங்க. இப்படியே தூக்கமே இல்லாமல் விடிய விடிய முடிச்சதை கடந்திருக்கிறாருங்க இந்த சங்கர். மறுநாள் காலையில் விடிச்சதுக்கு பிறகு இவருடைய அப்பா கால் பண்ணி, உன்னுடைய நண்பனுடைய வீட்டுக்கு கிளம்பி வாடா, நான் கூட வந்து உன் சித்தப்பா வந்து அனுப்பி வைக்கிறேன், அவருடைய பைக்கில் ஏறி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் இவருடைய சித்தப்பா பைக் எடுத்துட்டு வந்துட்டாருங்க. அவர் பைக்கு பின்னாடி ஏறி உட்காந்து இவருடைய நண்பருடைய ஊருக்கே போறாருங்க. அப்படி போனதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய இறந்து போன அந்த சடலமாக இருக்கக்கூடிய இவருடைய நண்பருடைய உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலுக்கான மரியாதையெல்லாம் செய்யறாருங்க. அதன் பிறகு அவங்களோட சேர்ந்து இறுதி ஊர்வலத்திலையும் கலந்து அவருடைய சடலத்தை வந்து சுடுகாட்டில் போய் எரிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் கடந்திருக்கும். அந்த நேரத்தில் அவங்களுடைய குடும்பம் ஏற்கனவே கொஞ்சம் வெல் செட்டில் ஃபேமிலி, வசதியானவங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதனால இந்த ஆதிகேசவனை வந்து யார் கொண்டது, எதுக்காக கொண்டாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அக்குவேர் ஆணிவராக கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அந்த ஒத்தேடி பாதையில் வந்து இந்த ஆதிகேசவன் இரவு நேரத்தில் தன்னுடைய நண்பனுடைய கிராமத்துக்கு திருவிழாக்காக வந்துட்டு இருந்தார் இல்லையா, அப்படி சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குடிபோதையில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இவரை வந்து வழிமறிச்சு வம்புழுத்துட்டு இருக்காங்க. அந்த ஒத்தேடி பாதையில் இந்த ஆதிகேசவன் சைக்கிளில் வந்துட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய சில நபர்கள் வந்து குடிபோதை இருந்திருக்காங்க. இந்த ஆதிகேசவன் தனியா வராத பார்த்துட்டு அந்த சைக்கிளை வந்து வழிமறிச்சு நிப்பாட்டி இருக்காங்க. வழிமறிச்சு நிப்பாட்டினது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் குடிடா அப்படின்ற மாதிரி தாங்க வம்புழுத்துருக்காங்க. இவர் நான் மாட்டேன், நான் கோயிலுக்கு போறேன், நான் படிக்கிற பையன் அப்படின்ற மாதிரி தாங்க எவ்வளவோ சொல்லியிருக்கிறாரு. அப்படி வம்புழுத்திருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து பெரிய நபர்கள்லாம் கிடையாதுங்க, வயசான நபர்கள்லாம் கிடையாது. இந்த ஆதிகேசவனுடைய வயசுலேயே ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தாங்க. நீ இப்பவே தண்ணி அடிச்சாகணும், இல்லைன்னா இங்கேயே உன்னை வந்து குத்தி போட்டுரும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கையில் போட்டுக்கக்கூடிய செயின் எல்லாமே பார்த்துட்டு வசதியான வீட்டு பையன் அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வந்திருக்குது. உடனே உன் கையில் இருக்கக்கூடிய செயினை எல்லாம் கழட்டுறா அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இங்க என்ன பண்ணாலும் நான் கழட்டவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சைக்கிள் எடுத்துட்டு ஓட்ட முடிக்க தயாரா இருந்திருக்கிறாரு. நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி தாங்க புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய போதை ஆசாமிகள் இவரை வந்து முதுகுலே குத்தி அதே இடத்துலயே ரத்தம் கொட்ட கொட்ட அவர் வந்து உயிரோடு இல்லாமல் இறந்து போனதுக்கு பிறகு தாங்க அங்கே இருந்தே நகர்ந்து போயிருக்கிறாங்க. அப்படி நகர்ந்து போன அந்த நபர்கள் சும்மா போகலைங்க, அவருடைய கையில் போட்டுக்கக்கூடிய அந்த செயினையும் கழுத்தில் போட்டுக்கக்கூடிய அந்த செயினையும் எடுத்துட்டு தாங்க போயிருக்காங்க. இப்படி இறந்ததுக்கு பிறகு அந்த ஆன்மா வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கே போகிறதுன்றது தெரியாமல் தன்னுடைய நண்பனுடைய கிராமத்துக்கு தானே போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க நினச்சிக்கிட்டு உயிரோடு தான் இருக்கிறோம், நம்ம இறந்தே போகலை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த ஆன்மா அந்த கிராமத்தை தாண்டி அந்த புட்டல் பகுதிக்கே வந்திருக்குது. இப்படி இறந்ததுக்கு பிறகு இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து இவங்க தான் கொண்டாங்க அப்படின்றக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அந்த நபர்களை வந்து
காவல்துறையிட்ட போய் ஒப்படைச்சிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான தண்டனையுமே வந்து காவல்துறையினர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்படி தான் தன்னுடைய பையன் வந்து இறந்தான், அவனை வந்து கொண்டவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆதிகேசவனுடைய அப்பா விஷயத்தை சொல்லி தாங்க இந்த சங்கர் மற்றும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கே அந்த நிகழ்வை பற்றி தெரிஞ்சிச்சு. அதன் பிறகு தாங்க இந்த சங்கர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினருக்கே இன்னும் ஒரு விஷயம் புரிய வந்திருக்குது. தன்னுடைய நண்பன் இறந்ததுக்கு பிறகு அவனுடைய ஆன்மா தான் இறந்துட்டோம் அப்படின்றதே தெரியாம நம்ம கிராமத்துக்கு வந்தாகணும், தன்னுடைய நண்பனை வந்து மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கூட ஃபாலோ பண்ணி வந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு பிறகு நம்ம இறந்துட்டோம், நம்ம வந்து ஆன்மாவாக இருக்கிறோம் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பிறகு தன்னுடைய நண்பனை தானே கடைசியாக நம்ம பார்க்க வந்தோம், தன்னுடைய நண்பன் இல்லாமல் நம்ம எப்படி ஒற்றையாக அலைகிறது, அதனால அவனையும் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த ஆன்மா இவரை ஃபாலோ பண்ணி இவரையே போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி தாங்க கூடயே வந்திருக்குது. இந்த விஷயமெல்லாம் இந்த சங்கர் மற்றும் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு எப்படி தெரிய வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இடையில ஒரு கோடாங்கிட்ட போய் பார்த்துருக்காங்க. அப்படி கோடாங்கி போய் பார்க்கும்பொழுது இந்த சங்கருடைய உடம்புலேயே வந்து அவருடைய நண்பர் ஆதிகேசவனுடைய ஆன்மா வந்து இறங்கியிருக்குது. அது இறங்கி தாங்க எல்லா விஷயத்தையுமே மொத்தமாக சொல்லியிருக்குது. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய பூசாரி வந்து இனிமேல் இந்த பையனுடைய உடம்பை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியவாக்கு வாங்கியிருக்கிறாரு. அப்படி சத்தியவாக்கு வாங்கினதுக்கு பிறகு தாங்க அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஆன்மா வந்து வெளியேறி போயிருக்குது. அதன் பிறகு இவருக்கோ இவருடைய குடும்பத்தினருக்கோ எந்த ஒரு அமானுஷத்தாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2016 காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை இப்போ வரைக்கும் என்னால் மறக்க முடியாது. என்னுடைய உயிர் நண்பன் உயிரோடு இல்லாமல் இருந்தும் ஆன்மாவாக என்னை தேடி வந்தது இப்போ வரைக்கும் என்னை வந்து பயமுறுத்த தான் செய்யுது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லி முடிச்சிருக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய சங்கருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகிலான சுவாரஸ்யமான திகில் நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.